அனைவருக்கும் வணக்கம். பயோடெக்னாலஜி சாப்டர்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வெக்டர்ஸ் ஃபார் க்ளோனிங் ஜீன்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். வெக்டர்ஸ்னால் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெக்டர்ஸ்ங்கிறவங்க தான் ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே டெலிவர் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம வெக்டர்ஸ் ஆர்டிஎன்ஏவை டெலிவர் பண்ணுற ஹோஸ்ட்டாக காமன் ஹோஸ்ட்டாக யாரை பார்த்துருப்போம்? ஈகோலை, எஸ்டெரிஷியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியா தான் ஹோஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுது. இப்போது பிளான்ஸுக்குள்ளேயோ அனிமல்ஸ்குள்ளேயோ நம்ம ஆர்டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஹோஸ்ட்டாக பயன்படுத்தினோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஃபாரின் ஜீனோட இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஎன்ஏவை டெலிவர் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வெக்டராக இருப்பாங்க, யார் அந்த ஆர்டிஎன்ஏவை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்குள்ளே போய் டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா ஒரு சாயில் பாக்டீரியா, மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. இது என்ன பண்ணும், நமக்கெல்லாம் எப்படி டியூமர்ஸ் கட்டி ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி இது பிளான்ஸை போய் அட்டாக் பண்ணி பிளான்ஸில் கட்டிகளை ஏற்படுத்தும். சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் பார்ட்டில் கட்டி கட்டியாக வந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க, வீங்கி இருக்கிற அந்த அப்நார்மல் க்ரோத் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிளான்ஸில் நமக்கு டியூமரை ஃபார்ம் பண்ணுற ஒரு பேத்தோஜெனிக் அப்படின்னா டிசீஸ் காசிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியா யார் அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹியூமன்ஸ்க்கோ அனிமல்ஸ்க்கோ அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் பாக்டீரியானால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் பிளான்ஸில் இது டியூமர், ஒரு கட்டியை ஃபார்ம் பண்ணுது. பிளான்ஸுக்கும் அதனால் எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. பட் ஸ்டில் அந்த கட்டியை ஃபார்ம் பண்ணுற பாக்டீரியா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். இது ஒரு சாயில் பாக்டீரியம். இப்போது இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் எப்படி பிளான்ட்டை போய் இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் எ பேத்தோஜன் ஆஃப் டைகாட் பிளான்ஸ். டைகாட்லிடன் பிளான்ஸ் நமக்கு தெரியும், அந்த ரெட்டிகுலேட் வீனேஷனோட இருக்கும், சீடில் 2 காட்லிடன்ஸ் இருக்கும், தென் நமக்கு டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், அதெல்லாம் நம்ம டைகாட் பிளான்ஸ் சொல்லுவோம். அந்த பிளான்ஸை தான் இது போய் அஃபெக்ட் பண்ணுது. தட் டெலிவர்ஸ் டிஎன்ஏ பீஸ். இந்த கேரக்டர் தான் நமக்கு வேணும். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் என்ன பண்ணுது, ஒரு டிஎன்ஏ பீஸை போய் டெலிவர் பண்ணுது. யாருக்குள்ள? டைகாட் பிளான்ஸுக்குள்ள. அந்த டிஎன்ஏ பீஸ் டெலிவர் பண்ணுறாங்க இல்லையா, அதை நம்ம டிடிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுது, நார்மல் பிளான்ட் செல்ஸை டியூமரஸ் பிளான்ட் செல்ஸாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுது. நார்மலாக பிளான்ட் செல்ஸ் ஜஸ்ட் க்ரோ ஆகும், அதில் டியூமரை ஏற்படுத்துறது இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்லேருந்து போகிற அந்த ஒரு டிஎன்ஏ பீஸ் தான். அப்போது இந்த இடத்துல அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. பிளான்ட் செல்லுக்குள்ளே ஒரு சின்ன டிஎன்ஏ பீஸை அதால் டெலிவர் பண்ண முடியும். அந்த டெலிவர் பண்ணுற டிஎன்ஏ யாருன்னா டிடிஎன்ஏ அப்படிங்கிறது தான். இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸை எடுத்துட்டாங்க. அதில் டிஐ பிளாஸ்மிட் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்மிட் இருக்குது. நமக்கு தெரியும் பிளாஸ்மிட்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. அந்த பிளாஸ்மிட்டில் டியூமரை இன்டியூஸ் பண்ணுற, டியூமரை ஏற்படுத்துகிற அந்த கட்டியை ஃபார்ம் பண்ணுற ஜீனை கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. பட் நமக்கு டிடிஎன்ஏ, ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ வேணும். அதுதான் ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ பீஸை பிளான்ஸுக்குள்ளே கொண்டு போய் இன்டகிரேட் பண்ண போது டிசீஸ் நோயை ஏற்படுத்துகிற அந்த ஜீனை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஃபாரின் டிஎன்ஏ ஆர் நம்மளோட டிசையர்டு ஜீனை கொண்டு வந்து அந்த டிசீஸ் காஸ் பண்ண ஜீன் இருந்துச்சுலையே அதுக்கு பதிலாக இன்சர்ட் பண்ணிடுறோம் அங்கே. இப்போது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸில் இருந்த டிடிஎன்ஏல ஃபாரின் ஜீன் இருக்குது, டிசீஸ் காசிங் ஜீன், அந்த டியூமரை ஏற்படுத்துகிற ஜீனை ரிமூவ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போது அகெயின் அந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்குள்ளே அந்த ஆர்டிஎன்ஏ ஃபாரின் ஜீனோடு இருக்கக்கூடிய டிஐ பிளாஸ்மிடை உள்ளே வச்சுருவாங்க. இப்போ இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் என்ன பண்ணும், பிளான்ஸை போய் அஃபெக்ட் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப், அதாவது டிசீஸ் காசிங் ஜீனை கொண்டு போய் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா அதை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுட்டோம், டியூமரை ஏற்படுத்துகிற ஜீனை ரிமூவ் பண்ணியாச்சு, நம்மளோட ஃபாரின் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ணுறதா இருக்கலாம், வேறு எதுவாக வேணா இருக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜீனை கொண்டு போய் பிளான்ஸ்குள்ளே இன்டகிரேட் பண்ணிடும். அப்போ பிளான்ஸில் டியூமர் வராது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபாரின் ஜீனை உள்ளே வச்சோம், எக்ஸாம்பிளுக்கு விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை நான் உள்ளே வச்சேன்னா அந்த பிளான்ட்டு விட்டமின் ஏவை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினால நமக்கு கண் பார்வை பாதிக்கும். அப்போ விட்டமின் ஏ நமக்கு பிளான்ட் மூலியமாக சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இது பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற வெக்டர் அக்ரோபாக்டீரியம். ஓகே, இது மாதிரி அனிமலுக்கு ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது.
ஹியூமன்ஸ்க்கும் சரி அனிமல்ஸ்க்கும் சரி கேன்சரை ஏற்படுத்துகிற வைரஸ் யார் அப்படின்னா ரெட்ரோ வைரஸ். அந்த ரெட்ரோ வைரஸில் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் நமக்கு கேன்சரை காஸ் பண்ணுற ஜீனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு கேன்சரை காஸ் பண்ணுற ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபாரின் ஜீனை இன்டகிரேட் பண்ணிட்டா அந்த ஜீனோட ப்ராடக்டை ரெட்ரோ வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் ரெட்ரோ வைரஸ் என்ன பண்ணும், அந்த நம்மளோட செல்லை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போகும். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த கேன்சர் காசிங் ஜீனை அனுப்புறதுக்கு பதிலாக, ஏன்னா அதை கட் பண்ணி நம்ம தூக்கி போட்டோம், அதுக்கு பதிலாக ஃபாரின் ஜீனை வச்சுருக்கோம், அந்த ஃபாரின் ஜீனை கொண்டு போய் ஹோஸ்ட் அனிமல் செல்ஸ்குள்ளே இன்டகிரேட் பண்ணிடும். இப்போ அனிமல் செல் ஃபாரின் ஜீனோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அனிமல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற வெக்டார் யாருன்னா ரெட்ரோ வைரஸ். இப்போது ரெட்ரோ வைரஸ்னாலும் சரி, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்னாலும் சரி, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் இஸ் ஃபார் பிளான்ஸ், ரெட்ரோ வைரஸ் இஸ் ஃபார் அனிமல்ஸ். இவங்க ஃபாரின் ஜீனை கொண்டு போய் டெலிவர் பண்ணுறாங்க யாருக்குள்ள, ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ள, ஹோஸ்ட் பிளான்ட்டோ ஆர் அனிமல்குள்ள. இப்போது நமக்கு ஒரே டவுட்டு, டிசீஸை ஏற்படுத்தாதா, அதை நம்ம என்ஷோர் பண்ணிடணும். ரெட்ரோ வைரஸ்லேருந்து கேன்சர் காசிங் ஜீனை ரிமூவ் பண்ணிட்டேன், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்லேருந்து பிளான்ஸுக்கு டியூமரை காஸ் பண்ணுற ஜீனை ரிமூவ் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக ஃபாரின் ஜீனை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் என்ஷோர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஃபாரின் ஜீனை க்ளோன் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். திருப்பி ஒரு தடவை ஞாபகம் வச்சுங்க, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் இஸ் ஃபார் பிளான்ஸ், ரெட்ரோ வைரஸ் இஸ் ஃபார் அனிமல்ஸ். அவங்க தான் வெக்டார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கம்பீட்டன்ட் ஹோஸ்ட். கம்பீட்டன்ட் ஹோஸ்ட்னா என்னென்னா, ஹோஸ்ட்டுங்கிறவங்க தான் ஆர்டிஎன்ஏவை உள்ளே வாங்கி ஃபாரின் ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஃபாரின் ஜீனோட ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதே ஹோஸ்ட்டு தான். அந்த ஹோஸ்ட்டை தகுதியுள்ளதாக மாற்றணும், அல்லது அந்த ஹோஸ்ட் ஆர்டிஎன்ஏவை உள்ளே வாங்கிக்கிற மாதிரி மாற்றணும். ஏன் சார் மாற்றணும் அப்படின்னீங்கன்னா, டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் அந்த டிஎன்ஏ நேச்சுரலாக செல் மெம்ப்ரேனை கிராஸ் பண்ணி போக முடியாது. த ரீசன் இஸ், ஏன்னு கேட்பீங்கல்ல, ரீசன் என்னன்னா டிஎன்ஏ இஸ் ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல் எதுவுமே செல் மெம்ப்ரேனை ரெடிலி கிராஸ் பண்ணி போக முடியாது. ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட் சால்யூபிள், ஃபேட் லவ்விங் மாலிக்யூல் தான் ரெடிமேடாக செல் மெம்ப்ரேனை கிராஸ் பண்ணி போக முடியும். ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல்ஸ் எதுவுமே செல் மெம்ப்ரேனை கிராஸ் பண்ணி போக முடியாது. அப்போ டிஎன்ஏவால் செல் மெம்ப்ரேனை கிராஸ் பண்ணி போக முடியாது. பட் எனக்கு எந்த செல்லாக இருந்தாலும், அது பாக்டீரியல் செல், அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல் எதுவாக இருந்தாலும் எல்லா செல்லையும் காமனாக இருக்கக்கூடியது என்னது, செல்வால் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, அனிமலில் செல்வால் இருக்காது. பட் ஸ்டில் இந்த மூணுக்குமே காமனாக இருக்கக்கூடியது செல் மெம்ப்ரேன், பிளாஸ்மா மெம்ப்ரேன். அந்த மெம்ப்ரேன் டிஎன்ஏவை உள்ளே அனுப்ப மாட்டான். நம்ம நிறைய முயற்சி செய்வோம், நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இப்போ செல் மெம்ப்ரேனுக்குள்ள நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏவோட இருக்கக்கூடிய ஆர்டிஎன்ஏ உள்ளே போக முடியாது. ஏன்னா விச் இஸ் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாக்டீரியல் செல்லாக இருந்தால், திஸ் இஸ் ஃபார் பாக்டீரியல் செல், மறந்துடக்கூடாது. நம்ம பாக்டீரியல் செல்லாக இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும், கால்சியம் டைவேலண்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணணும். அப்படி கால்சியம் டைவேலண்ட் அயான்ஸில் நம்ம ட்ரீட் பண்ணும்போது பாக்டீரியல் செல் மெம்ப்ரேன் கிட்டத்தட்ட அந்த டிஎன்ஏவை எடுத்துக்கூடிய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிடும், பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். பட் இன்னும் டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ளே போகிறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகலை. பாக்டீரியல் மெம்ப்ரேன் இன்னும் உள்ளே வாங்கிக்கிறதுக்கு அதுவும் ரெடியாக இல்லை. ஓரளவுக்கு அதோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கால்சியம் டைவேலண்ட் அயான் கொடுக்குறோம். இப்போ பாக்டீரியல் செல் மெம்ப்ரேன் டிஎன்ஏவை உள்ளே வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஐஸில் வச்சு இன்குபேட் பண்ணணும். இன்குபேட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான எல்லா மினரல் நியூட்ரிஷன்ஸ், அப்புறம் வந்து அந்த பிஹெச், டெம்பரேச்சர் இதெல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும். அதை தான் நம்ம வந்து இன்குபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வளர்க்குறது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்வைட்ரோ கண்டிஷனில் லெபார்ட்டரியில் வளர்க்குறது. ஸோ இப்போ நம்ம வந்து கால்சியம் டைவேலண்ட்டோட ட்ரீட் பண்ண பாக்டீரியல் செல் அண்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ, இந்த ரெண்டையும் ஒரு பெட்ரி பிளேட்லேயோ இல்லை ஒரு டெஸ்ட் டியூப்லேயோ வச்சு லெபார்ட்டரியில் இன்குபேட் பண்ணுறோம். அப்போது நீங்கள் ஐஸ் கொடுக்குறீங்களா, ஐஸ்னால் என்ன, டெம்பரேச்சர் கொஞ்சம் லோவாக இருக்க போகுது. 0 டிகிரியில் தான் நமக்கு வாட்டர் ஐஸாக மாறும். ஸோ அந்த லோ டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம் ஐஸில். ஒரு ஹீட் ஷாக்னா என்ன, ஃபியூ செகண்ட்ஸ் 42 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு திருப்பியும் நீங்கள் ஐஸில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பாக்டீரியல் செல்லை நீங்கள் கால்சியம் டைவேலண்ட்டோட ட்ரீட் பண்ணுங்கள். செல் மெம்ப்ரேன் ஆர்டிஎன்ஏவை உள்ளே எடுத்துக்கிறதுக்கு எஃபிஷியன்சி, அதோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அந்த பாக்டீரியல் செல் அண்ட் ஆர்டிஎன்ஏ இந்த ரெண்டையும் நம்ம ஐஸில் வைக்கிறோம். தென் எ ஹீட் ஷாக்னா ஃபியூ செகண்ட்ஸ் 42 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறீங்க அண்ட் தென் திருப்பியும் ஐஸில் வச்சிடுறீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஹீட்டில் இருந்தால் செல்லு கருகி போயிடும்.
யூஸ் இல்லாமல் போயிடும், எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டக்குன்னு ஐஸில் வைக்கும் போது அந்த ஹீட் ஷாக் கொடுத்ததுல டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ பாக்டீரியல் செல்குள்ளே என்டர் ஆகிடும். நம்மளோட ஆர்டிஎன்ஏ இப்போ எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பாக்டீரியல் செல்குள்ளே போய். ஸோ இது நம்ம பாக்டீரியல் செல்லில் எப்படி வந்து கம்பிட்டன்ட் ஹோஸ்ட்டாக மாற்றுறது, ஹோஸ்ட் இஸ் அ பாக்டீரியா, அது எப்படி ஆர்டிஎன்ஏவை உள்ளே வாங்கிக்கிறதுக்கு தகுதியாக மாற்றுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போது நம்ம அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் பார்த்தோம் பிளான்ட் செல்ஸ்க்கு, ரெட்ரோ வைரஸ் பார்த்தோம் அனிமல் செல்ஸ்க்கு. இப்போ ரெட்ரோ வைரஸ் எல்லா அனிமல் செல்லையும் பயன்படுத்த முடியாது. அப்போது ரெட்ரோ வைரஸ் பயன்படுத்த முடியாத அனிமல் செல்க்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, டைரக்ட் மெத்தட், வெக்டர்லெஸ் மெத்தட் அப்படிமோ. வெக்டர் கேரியர் இல்லாமையே நம்ம ஆர்டிஎன்ஏவை ஒரு செல்லுக்குள்ளே எப்படி அனுப்புறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் பிளான்ட்ஸை வந்து அக்ரோபாக்டீரியம் எல்லா பிளான்ட்ஸையும் போய் அட்டாக் பண்ணாது, உள்ளே போய் ஃபாரின் டிஎன்ஏவை டெலிவர் பண்ணாது. அப்போ அக்ரோபாக்டீரியம் அஃபெக்ட் ஆகாத இன்ஃபெக்ட் பண்ணாத பிளான்ட் செல்ஸ்லாம் எது, அதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ அதர் மெத்தடில் டைரக்ட் மெத்தட் சொல்லலாம், இல்லை வெக்டர்லெஸ் மெத்தட் சொல்லலாம். இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக் செல் இருக்குது. இந்த எக் செல்குள்ளே ஒரு செல் தான் இது, எக் செல், ஃபீமேல் எக் செல். இதில் மைக்ரோ இன்ஜெக்ஷன், நமக்கு எப்படி ஊசி போடுறாங்களோ அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். அதை நம்ம செல்லுக்குள்ளே நம்ம யாரை அனுப்பணுமோ அவங்கள வச்சு இன்ஜெக்ட் பண்ணோன்னா அவங்க செல்லுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த பிக்சரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ஹியூமனோட ஸ்பெர்ம் செல்லை ஃபீமேலோட எக் செல்லுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ திஸ் இஸ் இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன், இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா எந்த கப்புளுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்டைல் கப்புளாக இருக்காங்க, அவங்களுக்கு நேச்சுரலாக ஃபர்டிலைசேஷன் நடக்கலையோ அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி மைக்ரோ இன்ஜெக்ஷனை பயன்படுத்தி, ஐவிஎஃப்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்ஜெக்ஷனில் ஸ்பெர்ம் எடுத்துப்பாங்க, எக்கை கலெக்ட் பண்ணி அந்த எக்குக்குள்ளே அந்த ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணி இன்வைட்ரோ, அதாவது லெபார்டரி கண்டிஷனில் ஃபர்டிலைசேஷன் பண்ண வைப்பாங்க. இந்த மெத்தட் தான் நம்ம மைக்ரோ இன்ஜெக்ஷனில் பயன்படுத்த போகிறோம். இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கக்கூடியதில் இந்த சிரிஞ்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப மைக்ரோ குட்டியாக இருக்கும். அதில் ஆர்டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டு எந்த ஹோஸ்ட் செல்குள்ளே அதை டெலிவர் பண்ணுமோ அதோட நியூக்ளியஸில் போய் அந்த ஆர்டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அனிமல் செல்க்கு, எந்த செல்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். அண்ட் இப்போ அனிமல் செல்க்கு ஒரு வெக்டர்லெஸ் மெத்தட் சொன்னீங்க சார், அந்த மாதிரி பிளான்ட் செல்க்கு என்ன இருக்குது, பயோலிஸ்டிக்ஸ். பயோலிஸ்டிக்ஸ்க்கு இன்னொரு பேர் ஜீன் கன் மெத்தட். பேர்லேயே இருக்குது கன், கன்னுன்னா என்ன, ஷூட் பண்ணுறது. அதே போல் தான் இங்கேயும் மெத்தடாலஜி இருக்க போது, அதனால தான் அதுக்கு பேர் ஜீன் கன் மெத்தட் சொல்லியிருக்காங்க. இங்கே வெக்டர் இல்லை, டைரெக்டாக நம்ம ஆர்டிஎன்ஏவையோ டிஎன்ஏ ஃபாரின் ஜீனையோ பிளான்ட் செல்லுக்குள்ளே அனுப்ப போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, செல்ஸ் ஆர் பம்பார்டட்னா ரொம்ப வேகமாக ஹை வெலாசிட்டியில் நீங்கள் வந்து டிஎன்ஏவை அனுப்ப போகிறீங்க. அந்த டிஎன்ஏவை சுற்றி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கோல்டு ஆர் டங்ஸ்டன்னால் கோட் பண்ணிடுவீங்க. ஸோ டிஎன்ஏவை சுற்றி கோல்டு ஆர் டங்ஸ்டன்னா அந்த பல்ப் எரியறதுக்கு அதில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டங்ஸ்டனோ இல்லை கோல்டோ டிஎன்ஏவை சுற்றி ஒரு கோட் கொடுத்துருவோம். அப்போ அந்த டிஎன்ஏவை இப்போ என்ன பண்ண போகிறாங்க, பம்பார்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஹை வெலாசிட்டியில். இங்கே வந்து வேக்வம் டியூப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, இதில் டிஎன்ஏவை சுற்றி கோல்டு ஆர் டங்ஸ்டனால் கோட் பண்ணியாச்சு. ஹை வெலாசிட்டியில் அதை ஷூட் பண்ணும்போது எப்படி துப்பாக்கியிலேருந்து புல்லட் மட்டும் வெளியே வரும், துப்பாக்கியை பிச்சுக்கிட்டு வராதுல்ல, புல்லட் மட்டும் தான் வரும். அந்த மாதிரி இங்கே ஆர்டிஎன்ஏ பிச்சுக்கிட்டு வேகமாக, இல்லை டிஎன்ஏ வேகமாக ஃபோர்ஸாக வரும். டிஎன்ஏ டேமேஜ் ஆகக்கூடாது, அதனால் அதை சுற்றி கோல்டு ஆர் டங்ஸ்டன் போட்டிருக்கோம். கோல்டும் டங்ஸ்டனும் செல்லுக்குள்ளே போகக்கூடாது, செல்லு இந்த பெட்ரி பிளேட்டில் இருக்குது. இந்த செல்ஸுக்குள்ளே கோல்டு ஆர் டங்ஸ்டன் போகக்கூடாது, டிஎன்ஏ மட்டும்தான் போகணும். அதுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரீன், அதாவது ஃபில்டர் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்க்ரீனில் டிஎன்ஏவை சுற்றி கோல்டு ஆர் டங்ஸ்டன் வச்சுருக்கோம், அது வந்து படும்போது கோல்டு இல்லை டங்ஸ்டன் மட்டும் மேலே நின்றுக்கும், ஃபோர்ஸாக அடிக்கிறோம். கோல்டு ஆர் டங்ஸ்டன் அந்த ஸ்க்ரீனில் ஃபில்டர் ஆகிடும், டிஎன்ஏ மட்டும் அந்த ஃபோர்ஸோடு வந்து பிளான்ட் செல்ஸ்குள்ளே வேகமாக உள்ளே என்ட்ராகி போயிடும். அண்ட் பிளான்ட் செல்ஸ்குள்ளே போய் அது எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பயோலிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் கன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற வெக்டர்லெஸ் மெத்தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வெக்டர்லெஸ், வெக்டர் இல்லாமல் ஃபாரின் டிஎன்ஏவை உள்ளே அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுற ஆர்டிஎன்ஏவை உள்ள அனிமல் செல்குள்ளே அனுப்புகிற மெத்தட் மைக்ரோ இன்ஜெக்ஷன். பிளான்ட் செல்லுக்கு டைரெக்டாக ஃபாரின் ஜீனை உள்ளே அனுப்புகிற மெத்தட் வந்து பயோலிஸ்டிக்ஸ் ஆர் ஜீன் கன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு
டிஸ்ஆர்ம்டு பேத்தோஜன் வெக்டர்ஸை நம்ம பயன்படுத்துவோம் சம்டைம்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரெட்ரோவைரஸ் இருக்குது, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் இருக்குது. ரெண்டுமே பேத்தோஜன் தான். பேத்தோஜன்னா என்ன? டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், நோயை ஏற்படுத்துகிறவங்க. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் நமக்கு வந்து பிளான்ஸில், டைகாட் பிளான்ஸில் டியூமரை காஸ் பண்ணுறாங்க. ரெட்ரோவைரஸ் அனிமல் செல்ஸில் கேன்சரை காஸ் பண்ணுறாங்க. டிஸ்ஆர்ம்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க டிசீஸ் காசிங் ஜீனை ரிமூவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதான் டிஸ்ஆர்ம்டு. ஸோ ஆர்ம்டுனா நம்மளை தாக்கக்கூடியவங்க வந்து நம்மளை தாக்கிறதுக்கு ஆயுதங்களோட வராங்கன்னு அர்த்தம். பாக்டீரியாவோட அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் பாக்டீரியாவோட ஆயுதம் இது டியூமர் காசிங் ஜீன் ரிமூவ் பண்ணிட்டா டிஸ்ஆர்ம் ஆயிடுச்சு. அதே போல் ரெட்ரோவைரஸோட ஆயுதம் எது? கேன்சர் காசிங் ஜீன். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டிஸ்ஆர்ம் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்ஆர்ம்டு பேத்தோஜன் வெக்டர்ஸ் அப்படிங்கும்போது which when allowed to infect the cells transfers RDNA into host. அதாவது RDNA-வை ஹோஸ்ட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டிஸ்ஆர்ம்டு பேத்தோஜன்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின், இன் ஜீன் கன் மெத்தட் used to introduce alien DNA, foreign DNA, desired gene எல்லாம் ஒன்று தான். alien DNA into host cells, microparticles of dash metals are used. இப்போ நம்ம ஜீன் கன் மெத்தட்க்கு இன்னொரு பேர் என்ன? பயோலிஸ்டிக்ஸ். அதை வந்து நம்ம பிளான்ட் செல்ஸ்குள்ளே நம்ம ஏலியன் டிஎன்ஏ ஆர் ஃபாரின் டிஎன்ஏவை அனுப்புறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த ஏலியன் ஆர் ஃபாரின் டிஎன்ஏவை சுற்றி என்ன மெட்டலை யூஸ் பண்ணி கோட் கொடுப்போம்? ஜிங்கா, டங்ஸ்டன் ஆர் கோல்டா, சில்வரா, காப்பரா? ஆன்சர் வந்து டங்ஸ்டன் ஆர் கோல்டு தான். ஏன் டங்ஸ்டன் ஆர் கோல்டு கொடுக்குறாங்க? டங்ஸ்டனும் கோல்டும் இனர்ட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மந்தமாக இருக்கிறது. அவங்க யார் கூடயும் எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் ரொம்ப ஈஸியாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கோல்டுனா கோல்டு அதோட நேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஜுவல்லரிலாம் கூட கோல்டில் பண்ணிக்கிறோம். அது ரியாக்ட் பண்ணாது, நம்ம பாடியோடையோ இல்லை வேறு எது கூடயுமே சரௌண்டிங்கோட ரியாக்ட் பண்ணாது. அதனால தான் கோல்டு பண்ணி வச்சிருந்தோம்னா கோல்டு அப்படியே இருக்குது. அதே போல் தான் டங்ஸ்டனும் சரௌண்டிங்கோட இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளோட ரியாக்ஷன் பண்ணாது. அப்போது டங்ஸ்டன் ஆர் கோல்டை யூஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏவை கவர் பண்ணும்போது டிஎன்ஏவையும் அதோட நேச்சரை அது போய் அஃபெக்ட் பண்ணாது. ஈவன் அந்த டங்ஸ்டன் ஆர் கோல்டு செல்லுக்குள்ளே போயிட்டா கூட செல்லோட போய் கெமிக்கல் ரியாக்ஷனில் அது இன்வால்வ் ஆகாது. செல் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். கோல்டு ஆர் டங்ஸ்டனை ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கு தான் நம்ம டங்ஸ்டன் ஆர் கோல்டை பயன்படுத்துகிறோம். Next question, which of the following is commonly used as a vector for introducing a DNA fragment in human lymphocytes? Human lymphocytes. Lymphocytesனா என்ன? நமக்கு இம்யூனிட்டியை கொடுக்குறது. பி செல்ஸ், டி செல்ஸ்லாம் சொல்லுவோம். பி செல்ஸ் வந்து நமக்கு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டி செல்ஸை மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் ஹியூமன் லிம்போசைட்ஸ்குள்ளே டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபாரின் ஜீனை அனுப்புறதுக்கு எதை வந்து காமனாக வெக்டராக யூஸ் பண்ணுவோம்? வெக்டர் தான் கேரியர். இப்போ லாம்டாஃபேஜ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியோஃபேஜ். அது என்ன பண்ணும்? பாக்டீரியாவை தான் போய் அட்டாக் பண்ணும், ஹியூமன் செல்ஸை அட்டாக் பண்ணாது. டிஐ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது என்ன? அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸில் இருக்கிறது. அது பிளான்ட்ஸை தான் போய் அட்டாக் பண்ணும், ஹியூமன் செல்ஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெட்ரோவைரஸ் தான் ஆன்சர். ஏன்னா ரெட்ரோவைரஸை டிஸ்ஆர்ம் பண்ணி கேன்சர் காசிங் ஜீனை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரின் ஜீனை அதில் இன்டகிரேட் பண்ணி ஹியூமன் லிம்போசைட்ஸை அட்டாக் பண்ண வச்சோம்னா ரெட்ரோவைரஸ் ஃபாரின் ஜீனை அழகாக போய் ஹியூமன் லிம்போசைட்ஸ்குள்ளே டெலிவர் பண்ணிடும். PBR 322 அப்படிங்கிறது ஒரு குளோனிங் வெக்டர் ஃபார் ஈகோலை. ஈகோலைக்கு எஸ்செரிஷியா கோலை சொல்கிறோம் இல்லையா, அதில் காமன்லி யூஸ்டு வெக்டர் யாருன்னா PBR 322. நெக்ஸ்ட், ஸோ ஆன்சர் இஸ் ரெட்ரோவைரஸ். ஹியூமன் லிம்போசைட்ஸில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிற வெக்டர் யாருன்னா ரெட்ரோவைரஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபீச்சர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ்? பிளாஸ்மிடோட ஃபீச்சர் எது கிடையாது? சிங்கிள் ஸ்டாண்டர்டா, சர்க்குலர் ஸ்ட்ரக்சரா, டிரான்ஸ்ஃபரபிளா, இண்டிபெண்ட் ரெப்ளிகேஷனா? ஒரு பாக்டீரியா இப்படி இருக்குன்னா அதில் குரோமோசோமல் டிஎன்ஏ இந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இது இண்டிபெண்ட்டாக ரெப்ளிகேட் ஆகும். குரோமோசோமல் டிஎன்ஏவை நம்பி இருக்கிறது இல்லை, தானே இது ரெப்ளிகேட் ஆகிடும். ஸோ தட் இஸ் அ கேரக்டர். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபரபிள். இது ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் இதை நம்ம வெக்டராக பயன்படுத்துகிறோம். இது சர்க்குலராக தான் இருக்குது, நமக்கு ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே தெரியுது. பட் திஸ் இஸ் நாட் சிங்கிள் ஸ்ட்ராண்டட், திஸ் இஸ் டபுள் ஸ்ட்ராண்டட். அப்போ இதுதான் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் பிளாஸ்மிட். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். பிளாஸ்மிடோட ஃபீச்சர் எது கிடையாது? பிளாஸ்மிட் சிங்கிள் ஸ்ட்ராண்டட்ங்கிறது கிடையாது. பிகாஸ் பிளாஸ்மிட்ஸ் ஆர் டபுள் ஸ்ட்ராண்டட். மீதி மூணும் அதோட ஃபீச்சரில் வந்துடும். அப்போ நாட் எ ஃபீச்சர் ஆஃப் பிளாஸ்மிட்ங்கிறதுக்கான ஆன்சர் சிங்கிள் ஸ்ட்ராண்டட், அதோட கேரக்டர் கிடையாது.
Next, the introduction of tDNA into plants involves exposing the plants to cold for a brief period. இது நமக்கு வராது. அது bacterial cellக்குள்ள DNA அனுப்புறதுக்கு தான் the cold ஐஸ்ல வைப்போம் and then heat shock 42 degree Celsius கொடுப்போம் and then ஐஸ்ல வைப்போம், அது வராது. Infection of plant by Agrobacterium tumefaciens, இதுதான் நமக்கு வந்து ரொம்ப லக்கு ஈஸி, அதாவது கடவுள் வந்து நம்ம மேலே கருணை உள்ளவர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறது. பாருங்கள் கொஷினில் the introduction of tDNA into plants இருக்கு. இதில் பாருங்கள் infection of plant by Agrobacterium tumefaciens கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஏன்னா பிளான்ஸுக்குள்ளே tDNA ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏவை அனுப்புறதுக்கு அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் யூஸ் பண்ணுவோம், வெக்டராக யூஸ் பண்ணுவோம், அதில் டிஐ பிளாஸ்மிட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அலோவிங் த பிளான்ட் ரூட்ஸ் டு ஸ்டாண்ட் இன் வாட்டர் அப்படிங்கிறது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சாயில் லெஸ் கல்ச்சர். வாட்டரில் வந்து பிளான்ட்ஸை கல்ச்சர் பண்ணுவோம் மண் இல்லாமல், அதில் தான் நம்ம ரூட்டை தண்ணியில் நிற்க வைப்போம். அந்த தண்ணியில் கூட நமக்கு அதுக்கு தேவையான மினரல் நியூட்ரியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வராது. தென் ஆல்டரிங் த பிஹெச் ஆஃப் த சாயில், தென் ஹீட் ஷாக்கிங் த பிளான்ட்ஸ், இதுவும் வராது நமக்கு. நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பை அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட், பயோலிஸ்டிக் ஜீன் கன் இஸ் சூட்டபிள் ஃபார் டிஸ்ஆர்மிங் பேத்தோஜன் வெக்டர். அது வந்து ரெட்ரோவைரஸ், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் வெக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டிஎன்ஏவை நம்ம ஹோஸ்ட்குள்ளே அனுப்புறதுக்கு பயன்படுறது டிஸ்ஆர்மிங் பேத்தோஜன் வெக்டர்ங்கிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளான்ட் செல், திஸ் இஸ் கரெக்ட். ஏன்னா பிளான்ட் செல்லுக்குள்ளே ஃபாரின் ஜீனை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா பிளான்ட் செல்லுக்கு ஒரு புது கேரக்டர் வருது, அப்போ பிளான்ட் செல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். கன்ஸ்ட்ரக்டிங் ரீகாமினன்ட் டிஎன்ஏ பை ஜாயினிங் த வெக்டர் அப்படிங்கிறது ஆர்டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் வருது. ரீகாமினன்ட் டிஎன்ஏ வந்து நம்ம வெக்டர் ப்ளஸ் ஃபாரின் ஜீன், வெக்டர் ப்ளஸ் ஃபாரின் ஜீன் வைக்கும் போது நமக்கு ஆர்டிஎன்ஏ கிடைக்குது. தென் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒரு கிரிமினாலஜியில் ஒருத்தவங்களோட ஹேர் ஃபாலிக்குலோ பிளட் சாம்பிளோ கிடச்சதுன்னா சஸ்பெக்ட்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட பிளட் சாம்பிளோ ஹேர் ஃபாலிக்குலோ வாங்கி ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. டிஎன்ஏ சீக்வன்ஸை ஸ்க்ரீன் பண்ணி யாரோட மேட்ச் பண்ணுது, அவன் தான் க்ரைம் பண்ணியிருக்கான், அந்த கிரிமினல் அவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கிரிமினாலஜியில் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பயோலிஸ்டிக் அப்படிங்கிறது பிளான்ட் செல்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற வெக்டர்லெஸ் மெத்தட். Next, which one of the following is used as a vector for cloning genes into higher organisms அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரெட்ரோவைரஸா, பெக்குலோவைரஸா, சால்மோனெல்லா டைஃபிமூரியமா, ரைசோபஸ் நைக்ரிகன்ஸாக கொடுத்துருக்காங்க. ரெட்ரோவைரஸ் தான் ஹையர் ஆர்கானிசத்தில் நமக்கு வந்து வெக்டராக பயன்படுது. எதுக்கு? ஆர்டிஎன்ஏ ஆர் ஃபாரின் ஜீனை டெலிவர் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்குலோ வைரஸ் அப்படிங்கிறது இன்செக்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, ஹையர் ஆர்கானிசம்ஸ். இது வந்து இன்செக்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ் தான் பெக்குலோ வைரஸ். தென் சால்மோனெல்லா டைஃபிமூரியம் அப்படிங்கிறது கேஸ்ட்ரோ என்டரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதியை ஏற்படுத்துறது. கேஸ்ட்ரோ என்டரிட்டிஸ்னால் என்னென்னா வாந்தி பேதி போகிறது, அந்த பாக்டீரியா வந்து அதை காஸ் பண்ணுது. எது? சால்மோனெல்லா டைஃபிமூரியம். தென் ரைசோபஸ் நைக்ரிகன்ஸ் பிளாக் பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரெட்லலாம் பூஞ்சை வந்துடுது இல்லையா, மோல்டுனா பூஞ்சைகள், ஃபங்கஸ், அதை நம்ம சொல்வோம். ஸோ அதனால் இந்த 3 ஆப்ஷன் கிடையாது. ஆன்சர் வந்து ரெட்ரோவைரஸ். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ இன்டு கிராப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸில் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ட்ரைகோடர்மா ஹார்சியானம் அது யூஸ் பண்ண மாட்டோம். பெனிசிலியம் எக்ஸ்பான்ஷன் அது யூஸ் பண்ண மாட்டோம். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் டிடிஎன்ஏ பயன்படுத்தி. மெலாய்டோகைனே இன்காக்னிஷா அதுவும் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் யார்? ட்ரைகோடர்மா ஹார்சியானம் அப்படிங்கிறது ஒரு ஃபஞ்சிசைட், அது ஒரு ஃபங்கஸ் தான். ஒரு ஃபங்கஸை இன்னொரு மற்ற பேத்தோஜெனிக் ஃபங்கையை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சைடு அப்படின்னா கொல்றதுன்னு அர்த்தம். ஃபஞ்சிசைட்னா ஃபங்கஸ் எல்லாம் போய் கொல்றது. ஸோ ட்ரைகோடர்மா அப்படிங்கிறது ஃபஞ்சிசைடாக யூஸ் பண்ணுறது. பெனிசிலியம் எக்ஸ்பான்சம் அப்படிங்கிறது பழங்கள்லாம் அழுகி போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ். மெலாய்டோகைனே இன்காக்னிட்டா அப்படிங்கிறது ஒரு நெமட்டோடு, ஒரு புழு, பிளான்ட்ஸோட ரூட்டை போய் இன்ஃபெக்ட் பண்ணுற ஒரு புழு. அப்போ இந்த 3 வராது. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதான் ஆன்சர். 2 microbes found to be very useful in genetic engineering are அப்படின்னு பார்த்தா எஸ்செரிஷியா கோலை அண்ட் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். எஸ்செரிஷியா கோலை வந்து காமன்லி யூஸ்டு ஹோஸ்ட் செல்லாக இருக்கும். ஈவன் ஹியூமன் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்செரிஷியா கோலை தான் யூஸ் பண்ணுறோம். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் வந்து பிளான்ட் செல்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். க்ரௌன் கால் பாக்டீரியம் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸோட இன்னொரு பேர் தான். பட்
சினரோஹேபிடிட்டிஸ் எலிகன்ஸ் வராது, விப்ரியோ கலரே வராது, டெய்ல்டு பாக்டீரியோஃபேஜ் வராது, டிப்ளோகாக்கஸ் சூடோமோனாஸ் இதெல்லாம் வராது. ஸோ அவங்கெல்லாம் யார்? சினரோஹேபிடிட்டிஸ் எலிகன்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் நெமட்டோடு, அது ஒரு புழு, ஒரு கலர்லெஸ் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புழு. விப்ரியோ காலரே அப்படிங்கிறது காலராவை ஏற்படுத்துகிற ஒரு பாக்டீரியா. சூடோமோனாஸ் ஸ்பீசிஸ்ங்கிறது டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் இஸ் எஸ்செரிஷியா கோலை அண்ட் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ். இதுதான் நம்ம வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அதிகமாக பயன்படுத்துறது. நெக்ஸ்ட், த டிஐ பிளாஸ்மிட் இஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டிரான்ஜெனிக் பிளான்ஸ். திஸ் பிளாஸ்மிட் இஸ் ஃபவுண்ட் இன் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ். அசட்டோபாக்டர் அப்படிங்கிறது ஒரு பயோ ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவோம். ரைசோபியம் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸுங்கிறது நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு, அட்மாஸ்பெரிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷனை அதுக்கு பயன்படுறது. ஈஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதில் பிளாஸ்மிட்லாம் இருக்காது. ஈஸ்ட் ஒரு ஃபங்கஸ், யூனிசெல்லுலார் ஃபங்கஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து vectors, commonly used vectors for plants and animals and vectorless transfer பண்ணுற அந்த ஃபாரின் டிஎன்ஏ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.